அந்த கிணத்துக்கு பக்கத்தில் போய் நின்னாராம். இந்த தண்ணியை நம்ம எப்படி வந்து குடிக்கிறதுன்னு யோசிக்கும் போது அவரோட தலையில் பற்றி கேப் எடுத்து கிணத்துக்குள்ளே காட்டினாராம். அந்த தண்ணி வந்து சூரியனோட வெளிச்சம் நினச்சி என்ன பண்ணிச்சான், அப்படியே மேலே ஆவியாகி வந்துச்சான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு காக்கா வந்து உட்காந்துச்சான். அப்படியே வந்து குளிர்ந்த காற்று அடிச்சிச்சான், அப்படியே மழையாக பொழிஞ்சிச்சான். அப்போ அந்த குட்டைக்குழியில் கிடக்கிற தண்ணியை அந்த காக்கா குடிச்சிட்டு போச்சான். இதெல்லாம் வந்து யாராலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொட்டத்தலை சோழமன் ராஜாவால் தான். ஆமாம், அவரால் தான் வந்து காக்காவுக்கு தண்ணி கிடச்சிதுங்க. இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ன படிச்சுன்னே தெரியல. எல்லாருடைய மெசேஜையும் படிங்க. கதை பேசிகிட்டு இருக்கும்போது எப்போ படிக்க முடியும்? யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் ஓகேண்ணா. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஓகேண்ணா. சில வேர்ட்ஸ் எல்லாம் தெரிய மாட்டேங்குதுல, இதெல்லாம் ரொம்ப நன்றி அண்ணா. அப்படி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ. வர என் கமெண்ட் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது போல். வாசன் ஐக்கர் அடிச்சுட்டு போ ஃபாத்திமா. 2 கண்ணாடியை வாங்கி கூட போட்டுக்கிறேன். கண்ணாடி இது கண்ணு தெரிய மாட்டேங்குது. பைத்தக்காரி கோமா இருக்கிற. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்க? ஒன்றுமே போடல, இப்போ தான் போடுறேன். ப்ளீஸ் ரீட் ஃபாத்திமா கமெண்ட் ஆல்சோ. இல்லைண்ணா நான் படிச்சுட்டேன். அவள் பொண்ணு போடலையே. தயிர் சாதம் பிடிக்குமா, புளி சாதம் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா, விஜய் பிடிக்குமான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு எப்பயுமே சத்யாவை தாங்க பிடிக்கும். அப்புறம் என்னது, எப்படி உங்களை மாதிரியே வா. யோ ட்ரெண்டிங்களை நான் மட்டும் கதை விடிய கதை கேட்டு சீதைக்கிறாம சித்த பண்ண கதையாக இருக்குது. காக்கா கதை மட்டும் தானே சொல்லிட்டு இருந்தேன். காக்காவுக்கு தண்ணி யார் கொடுத்தா தெரியுமா? சாலமன் ராஜா தான் தண்ணி கொடுத்தாரு. சத்தம் கம்மி. தெரியும் பாத்திமா, தெரியும். நான் சொன்ன தயிர் சாதம் அன்னைக்கு வந்தார்ல ஒருத்தர், டைம் அவுட் கொடுத்தனோ வேற ஐடியில வந்தார், அதுக்கு சொன்னேன். ஆமா, நேற்று வந்து காண்ற ஒரு ஐடியிலேருந்து வந்தார், தெரியும். பொய் என்னம்மா பொய்யம்மா? இட்ஸ் ரியாலிட்டிமா. அவங்கெல்லாம் ரீல்ஸில் வர்றவங்க. நான் வந்து ரியலாக சொல்கிறேன். நான் அவங்க மட்டும் தான் கதை எழுதுவாங்களா? என்னமோ ஒரு டைலாக் வருமே, உங்களுக்கு ஷமீராவை பிடிக்குமா த்ரிஷாவை பிடிக்குமா? நம்மளுக்கு எப்போயுமே ஜோதிகா தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தியா? அது மாதிரி எனக்கு விஜயும் பிடிக்காது, அஜித்தையும் பிடிக்காது. எப்பயுமே சத்யாவை தான் பிடிக்கும். சத்யா மனசு கேட்கல, அதனால நானும் ஒரு பாட்டு பாடுகிறேன். என்னையா பாட்டுது? ஈச்ச இளங்குருத்தே என் தாய் சோலையம்மா. நான் நம்ப மாட்டேன் பாத்திமா, நான் நம்பவே மாட்டேன். மணிபானு உங்களுக்கு என்னங்க ஆச்சு? கடை இழுத்து மூடவா? எதுக்குங்க லாக்கெல்லாம் போட்டு அனுப்புறீங்க? ஏங்க இந்த இழுத்து மூடுறாங்க, இருங்கங்க. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கேன். ஹாப்பி மூடில் இருக்கும்போது மட்டும்தான் இது மாதிரி கலாய்ச்சிட்டு இருப்பேன். சேட் மூட் ஆகிட்டுனா ஒரே அழுவேன். என்ன ஏன் பாட்டு தெரியலையா? லிரிக்ஸ் தெரியலையா? சொட்ட மாண்டையா? நீ பேச்ச குறை, கமெண்ட்டை படி, அப்புறம் வண்டலூர் வரைக்கும் இழுத்துட்டு விட்டுருவேன். ஆமாம், ஒரே ஒரு மெசேஜ் போட்டுட்டு இவர் பெரிய வண்டலூர் வரைக்கும் இழுத்து விடுவார். அண்ணா நீங்கள் நம்புறீங்க, நம்ப மாதிரி இத்தனை வருஷம் குப்பை கொட்டிகிட்டு இருக்கம்மா. புதுசாக வர நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 3 பேர் தான் இருக்காங்க. இதில் என்ன புதுசாக இருப்பாங்க? இது 3 பேர் யாராக இருப்பா? சாலமன் ராஜா, அப்புறம் இந்த ட்ரெண்டிங் கலை, இல்லைன்னா இந்த ஃபாத்திமா, இல்லைன்னா பானு. இந்த இவங்க தான் இருப்பாங்க. இவங்கள்ட்ட இத்தனை வாட்டி தான் இந்த கமெண்ட்டை சொல்கிறது. ஒரு 70-80 பேர்கிட்ட போனால் எவனாவது புதுச்சாக வருவான், அவன்கிட்ட நம்ம கடையில். இந்த ஃபாத்திமா போன்ட்டு அந்த லைவுக்கு போய் எனக்கு இது ஒட்டிக்கிடுச்சுமா. பார்த்தா 2 பேர் தான் வச்சுட்ருப்பா. அவள் 10 வாட்டி சொன்னதையே சொல்லுவாள். அதனால வந்து எனக்கு அதே ஒட்டிக்கிடுச்சு. இது அன்சப்ஸ்கிரைப் தான் பண்ணணும். என்ன மேடம், என்ன 1000 ரீச் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்களா? நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது என்னுடைய சேனல், லைவ் சேனல். பார்த்துக்கோங்க. உன்னுடைய வியூவர்ஸும் என்னுடைய லைவில் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருவாங்க, பார்த்துக்கோங்க. அவங்கள கவனிக்கவே மாட்டேப்பாரு. யார ட்ரெண்டிங்கா? மணி பண்ண அக்கா, நீங்கள் ஏன்க்கா கும்பிட்றீங்க? ஏக்கோ தாயே, உனக்கு ஒரு கும்பிடு, வாயை மூடுன்றாங்க. வாய்க்கு போட்டு போட்டு நிற்கிறாங்க பாரு முன்னாடி. நான் அதான் கேட்டேன், கடையெழுத்து மூடுறதா நான் சொன்னேனா? ஏக்கோ எனக்கு பாடுறது